இது ஏன் விஜய்க்கு கொடுத்த அசைன்மெண்டா கூட இருக்கக்கூடாது? சாப்பாடு வேணா போடுறோம், ஓட்டெல்லாம் போட மாட்டேயா அப்படின்னு நயினார் அவர்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து திமுகக்கு எதிரியா? 40+60 ஒரு 100. இப்ப மிச்சம் இருக்கிற 134 தான் அதிமுக நிக்குமா? நின்னா மெஜாரிட்டி கிடைக்குமா? மெஜாரிட்டி கிடைச்சா யார் அதுல சிஎம்? காசுக்காக வேலை செய்யறோம் திமுக காரன் இல்ல. எலெக்ஷன் வரனா எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்வோம்னு எங்களுக்கு தெரியும். இவரு தாய் மாமன்னு சொல்றதுக்காக எல்லாரும் காது குத்திட்டே உட்கார்ந்து இருப்பாங்களா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுகவின் செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி இணைந்திருக்கிறார். நம்மோடு பேசலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். திமுக அதாவது ஒரு சோகத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில நிமிடங்களாக. ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஒரு அதிரடியான தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தாவேகா கரூர்ல நடந்த அந்த 41 உயிர் பலி அது தொடர்பான வழக்க சிபிஐ விசாரிக்கலாம். இந்த தனிநபர் ஆணையம், அஸ்ராகர் தலைமையிலான ஆணையம்லாம் விசாரிக்கிறது வேணாம் அப்படிங்கிற தாவேகாவுடைய அப்ரோச்சுக்கு உத்தரவு கிடைச்சிருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவான ஒரு உத்தரவாக கிடைச்சிருக்கிறது. திமுக அதை எப்படி பாக்குறது? கரெக்ட் மேம். கண்டிப்பா திமுக உண்மையாலுமே ரொம்ப சோகத்துலதான் இருக்கும். ஏன்னா 41 பேர் உயிர் இழப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண மக்களுடைய உயிர், அவங்களோட உயிர் இழந்திருக்கு அப்படிங்கிற அந்த சோகத்துல திமுக இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை தாண்டி இப்ப நீங்க சொன்னீங்களே சிபிஐ விசாரணைக்கு போகுது, அத மாத்திருக்காங்க. இதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எஸ்ஐடியா இருந்தாலும் சரி, சிபிஐ இருந்தாலும் சரி, யாரு என்ன தவறு செஞ்சாங்கன்றத வெளியே கொண்டு வர்றதுக்குதான் இருக்கு. இதுல வசமா சிக்கினது தாவேக்கா தான். இப்போ எலி பொறியில மாட்டிருச்சு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நம்ம தரப்பு செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம செஞ்சு துரிதமா நடவடிக்கை எடுத்து இதை அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அதை செஞ்சுட்டுதான் இருந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு அவங்க கேட்டிருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு போகணும்னு. சிபிஐ யார் கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறது இது ஊரழிந்த விஷயம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இத்தனை நாள் நாங்க ஒண்ணு சொல்லிட்டே இருந்தோம், இவரு அதாவது தாவேகா கட்சி தலைவர் இல்ல நடிகர், அவர் யாரோ அசைன்மெண்ட் பேர்ல தான் இதை ஒண்ணு உருவாக்கி இருக்காரு, அந்த அசைன்மெண்ட் பேர்ல தான் இந்த விஷயம் நடக்குதுன்னு அந்த அசைன்மெண்ட்டை இவரே ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி இன்னைக்கு இவங்க வழக்கை தொடர்ந்து சிபிஐக்கு வேணும்னு நினைச்சு அவங்க பக்கம் போய் சாஞ்சிட்டாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் இல்ல. சரி, சிபிஐக்கே போனாலும் சிபிஐ என்ன ஃபர்ஸ்ட் விசாரிக்கும் கேட்பாங்கல்ல. எடுத்தோன்னு நீங்க தானே கட்சி தலைவர், நீங்க ஏன் இந்த மாதிரி லேட்டா வந்தீங்க, ஏன் ஒரு பிரச்சனை சம்பவம் நடக்கிறது உங்க முன்னாடி மயங்கி விழுந்ததும் தெரிஞ்சும் ஏன் அதை தொடர்ந்து பேசிட்டே இருந்தீங்க, இந்த மாதிரி கேள்விகள் சரியான சிபிஐ விசாரிக்கக்கூடிய ஆளுமைகள் அங்க இருந்தா அவங்களும் கேட்கதானே செய்வாங்க. அதற்கும் விஜய் தரப்பு பதில் சொல்லிதானே ஆகணும். சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம். அந்த சிபிஐ விசாரணைக்கு போனதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்துல நடந்த வாதங்களையும் நம்ம பார்க்கணும். அப்போ திமுகவின் மீது தாவேகாவினர் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. போதுமான அளவு காவல்துறை கொடுக்கல, இது திட்டமிட்ட சதி, எங்களுக்கு மாநில அரசோட விசாரணையில நம்பிக்கை இல்ல, காவல்துறை மாநில அரசை மீறி எப்படி தனிநபர் ஆணையம் ஆகட்டும் இல்ல சிறப்பு விசாரணை குழுவாகட்டும் அஸ்ராகர்க் அவர்களே இருந்தா கூட எப்படி ஆளும் அரசை மீறி அவர் நேர்மையான விசாரணை நடத்துவார், மாநில அரசு நடத்தினா அந்த விசாரணை நேர்மையா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சிபிஐ விசாரணை கோரியிருக்காங்க. அப்போ இது திமுகவின் மீதான ஒரு பழி சுமத்தி இருக்கிறதுக்கு ஒரு ஆதரவு கிடைச்ச மாதிரி தானே. இது பழி சுமத்துறதுக்கு இல்ல இதுல பழி சுமத்துறதுக்கெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இவங்க தரப்பு சொல்றதுக்கு எந்த வாதமுமே இல்ல. அதனால இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லணுமேன்னு மேம்போப்புல சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எல்லாத்துக்குமே நம்ம முன்னெடுப்பு எடுத்து வச்சது தமிழ்நாடு அரசுதான். நாங்க பயந்து ஒதுக்கிருந்தா இது எதுக்குமே நாங்க முன்னெடுப்பா நாங்க கொடுத்திருக்க மாட்டோம். குளறுபடிகள் நடந்திருக்கு இடையில. போது இல்ல மதுரை கிளை நீதிமன்றத்துல மதுரை கிளை விசாரணையில தான் வரணும். ஆனா அது ஏன் மதுரை கிளையில போகாம ஏன் கிரிமினல் கேஸ வழக்கு விசாரிக்கக்கூடிய நீதிபதி கிட்ட ஏன் வந்தது? தனி நீதிபதி விசாரிச்சது தவறு
அப்ப இதுலயே தெரிஞ்சுக்கலாம் ஆளும் அரசோட செயல்பாடுகள். இல்ல அது கேஸ் யாரு கொண்டு போனாங்கிறது இருக்குல்ல. இப்ப நீங்க மதுரை கிளையில இருக்கும்போது கரூர் வந்து மதுரை கிளைக்கு வர்றதாக இருக்கக்கூடிய விஷயம். அப்ப நீங்க மதுரையிலேயே தானே நீங்க கேஸ தொடர்ந்து நடத்தி இது பண்ணிருக்கணும். நீங்க மட்டும் சென்னை அமர்வுக்கு ஏன் கொண்டு போனீங்க? அங்க எப்படி உங்களுக்கான ஆளுமை கிடைச்சது? ஆஜரான வழக்கறிஞர்கள் எல்லாம் யாருடைய பின்புலத்துல இருந்து ஆஜராயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஹோல் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா உண்மையாலுமே இது RSS பின்புலத்துல இருந்து வருதா? அதை தாண்டி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மேம், சிபிஐக்கு மனு கொடுத்திருக்காங்க ஒரு 5 பேர். அதுல ஒரு 3 பேர் அவங்களே வித்ரா பண்ணிட்டாங்க. ஏங்க எனக்கும் இந்த கேஸுக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, என் குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷன் பார்க்கவே வந்ததில்ல, பன்னீர்செல்வம் அவர்கள் பார்க்கவே வந்ததில்ல, இறந்து கூட இடுகாட்டுக்கு வந்து அங்கேயே நின்னுட்டு அப்படியே போயிட்டாரு. ஆனா அந்த மனுஷன் எப்படி வந்து இப்படி கொடுத்திருக்க முடியும் எனக்கு தெரியாதுங்க. யாரு சொல்லி அந்த அவரே வந்து அதான் இன்னைக்குதான் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடி இருந்த சினாரியோ இல்ல, அத சொன்னது வந்து செல்வராஜ் அவர்கள். அவங்க மனைவி இறந்ததுக்குதான் வந்து ஃபேக். அது யாரு வாங்கினது யாரு? அந்த தலைவர் யாரு? அதிமுக காரங்க வந்து முன்னாள், அவரே சொல்ற முன்னாள் தலைவர் வந்து ஏதோ பிரச்சனைக்கு நான் அவங்க கிட்ட வாங்குறேன், உனக்கு நிவாரண தொகை கொடுக்க போறேன்னு சொல்லிதான் என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அந்த மாதிரி இப்போ இதுல இவங்க என்னதான் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணாலும் வெளியே வரக்கூடிய உண்மைகள்னு சில விஷயம் இருக்கு தானே. ஆனா இதுக்காக தமிழ்நாடு அரசும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தும் சரி, இல்ல கரூரை சார்ந்த அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் நாங்க பண்ணலையே. பண்ணுங்க, நீங்க எதையா இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய தைரியமும் தெம்பும் திராணியும் இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு தாவேக்கா சொல்றாங்கன்னு சொன்னீங்களே, ஆளும் அரசுக்கு வந்து செயல்படுது, போலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துரும் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசும்போது, ஏங்க இதெல்லாம் ஈஸியா கவுண்டராக்ட் பண்ணிட்டு போயிடலாங்க. அவரு ஸ்டேஜ் ஏறி அந்த பஸ்ல ஏறி நின்னோடனே அவர் என்ன சொல்றாரு, நடிகர் விஜய் அவர்கள், நான் அங்கிருந்து இங்க வர்றது காரணமே காவல்துறை தான். காவல்துறை நல்ல ஒத்துழைப்பை கொடுத்திருக்கு. காவல்துறை நண்பர்கள் இல்லைன்னா நான் எப்படி இங்க வர முடியும்? நீங்களே இப்படியும் சொல்லுவீங்க, நீங்களே அதுக்கப்புறம் அப்படியும் சொல்லுவீங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெளிவா தெரியுங்க. அதனால இதை நினைச்சாலும் எங்களுக்கு வருத்தம் இல்ல. எங்களுக்கு நியாயம் வெளியே வரட்டும். சரி, அவங்க தரப்பே போறோம், எப்படி நியாயம் வெளியே வருதுன்னு பாக்கலாம். சிபிஐ விசாரணை தொடரட்டும், அதுக்கப்புறம் நம்ம திமுக தொடர்பா விவாதங்கள்ல பேசக்கூடியவங்க, இந்த கரூர் சம்பவத்துல கருத்துக்களை வைக்கக்கூடிய திமுக மூத்த தலைவர்கள் பெரும்பான்மையானவர் சொல்றது என்னன்னா, சிபிஐ எல்லாருமே வந்து இந்த என்ன சொல்றது, பாஜகனுடைய கைப்பாவையாக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தான் தொடர்ந்து இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேர்தல் வர இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் இருக்கிறது. இந்த நேரத்துல சிபிஐ வசம் போகுது இந்த வழக்கு என்பது மாநில அரசாக தற்போது திமுக இருக்கிறது. திமுகவிற்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. இல்ல, இதுல பின்னடைவுன்னு சொல்றதுக்குள்ள என்ன இல்லை. இது பிரச்சனையே தாவேக்காவோட பிரச்சனை. அதற்கு ஆதரவா தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நின்னது திமுக தான் போய் நிக்கிறோம். அந்த 41 பேர் இறப்பு அப்படின்னு செய்தி கேட்டோன்னு நிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதை தாண்டி தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டுல இருந்து அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இவங்க முழுக்க முழுக்க இப்ப தாவேக்கா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களை பார்த்து பாய்சன் இல்ல வந்து ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னு வைங்க, அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க, பாசிசம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாசமா போய் தாவேக்கா ஒண்ணு இணைஞ்சிருச்சா, இல்ல ஏதோ பயங்காட்டினால பாவலா காட்டினாலும் போய் உள்ள இணைஞ்சிருக்கா அப்படிங்கறதான் செக் பண்ணி பார்க்கணும். அதான் நான் முன்னையே சொன்னேன், இவங்களை சார்ந்து ஆஜரான வழக்கறிஞர் பட்டியல் கூட நம்ம கிட்ட இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் சேஷாத்ரி உள்ள வராரு, அடுத்தது ராகவாச்சாரி உள்ள வராரு, அடுத்தது GS மணியன் உள்ள வராரு. அதை தாண்டி இப்போ வந்து இதுல இருக்கிற நம்ம அதிமுகவுக்கு ஆதரவா நடந்த ஒரு வழக்கறிஞர் அவரும் உள்ள வராரு. அப்ப இதனுடைய பின்புலம் பார்த்தாலே தெரியுது, ஸ்கெட்ச் யார் போட்டது, யார் இங்க கட்சி நடத்தினாலும், அதாவது திராவிடத்தை ஒழிக்கணும், திராவிடத்தை அழிக்கணும்னு சொல்லி எத்தனையோ பேர் வராங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் யாரு மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இன்னும் நீங்க கேட்ட மாதிரிதான், இப்ப சிபிஐ ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற இடி ஆகட்டும், ஐடி ஆகட்டும், இது வந்து பேர் போன ஒரு விஷயம். இவங்க எல்லாம் யாருக்கு கீழே வேலை செய்யறாங்கன்னு கேட்டா இந்தியன் கவர்மெண்ட் கீழேயா அப்படின்னு கேட்டா இல்லைங்க, அது வந்து ஒன்றிய அரசு கீழே தாங்க வேலை செய்யுது. அப்ப ஒன்றிய அரசு யார்கிட்ட இருக்கு, அது பிஜேபி கிட்ட இருக்கு. அப்ப இவங்களோட இதுல இருந்தா வேலை செய்யுதுங்கிறது நிதர்சனமா தெரியக்கூடிய விஷயம். அதற்கு நான் உதாரணமா சொன்னேன், இந்த வழக்கறிஞர் தான் இப்ப ஆஜரே ஆயிருக்காங்க. அப்படிங்கும் போது இதுல எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்ல. இத வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். அதை தாண்டி இன்னைக்கு மக்களுக்கும் அது புரியுது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் எங்களால பார்க்க முடியும். ஓகே, அந்த
இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல வந்து மனு போடப்பட்டிருக்கிறது. ம், ம், சம்பந்தமே இல்லாம எங்களுக்கு தெரியாமலே வந்து எங்க சார்புல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த 13 வயது குழந்தை இறந்தது. அந்த தாய் சார்புலயும் மனு போடப்பட்டிருக்கிறது. அது போக அந்த ம், இன்னொரு மனைவியை பறிகொடுத்த ஒரு ம். சார்புலயும் வழக்கு போடப்பட்டிருக்கு. ஆனா அந்த பன்னீர்செல்வம் சரி. அவர்கள் வந்து இப்ப தலைமறைவு. அவர் ம், எங்கேயுமே காணோம் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கு. இந்த ம். மனுக்கள் போடப்பட்டு இருக்கும்போது கூட அத பத்தின எந்த ஒரு விசாரணையுமே அந்த மனு போடப்படுது அப்படின்னா, ஆல்ரெடி நடந்த அந்த விசாரணையில ஃபேக்கான மனுக்கள் போடப்பட்டிருக்கிறது. அத கன்சிடர் பண்ணாமலே தீர்ப்பு வந்துருச்சு அப்படிங்கிறதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது கன்சிடர் பண்ணாமன்ட்டு இல்ல. நம்மளுக்கே தெரியும். நான் உங்ககிட்ட ம். ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். ஒன் லைன்லயே சொன்னதுதான். வழக்கறிஞர் இப்படிதான் ஆஜராயிருக்கிறாங்க. அப்போ வந்து ம். இன்னைக்கு ஒரு தீர்ப்பு இப்படி ஒண்ணு கிடைச்சிருக்கு. அத தாண்டி ம். இந்த கன்சிடரேஷன் எல்லாம் இவங்க சொல்ற மாதிரி சிபிஐ விசாரணைக்குள்ளேயே போகட்டும். இவங்க கன்சிடரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே இத தமிழ்நாடு அரசு வெளியே கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கணும். இந்த பன்னீர்செல்வம் அவர்கள் அதாவது அந்த குழந்தையுடைய தகப்பனார் அவர் தந்தை இப்ப தலைமறைவுங்கிறது அந்த தாயும் அதைத்தான் சொல்றாங்க. என் குழந்தை பிறந்ததுல ம். இருந்தே அவர் தலைமறைவு தாங்க. அவர் எங்கன்னே தெரியல. இவங்க திடீர்னு புடிச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சாதாரண ஒரு தாய் அவங்களே ஒரு ஓப்பனா அந்த அம்மா வந்து வெளியே சொல்லும் போது இத கூட சிபிஐ ஏத்துக்காதா அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க இல்லைங்க. நீங்க தமிழ்நாடு ம். அரசு விடுங்க, ஒன்றிய அரசு விடுங்க, இதெல்லாம் விடுங்க. ஆட்சி யார்கிட்ட இருக்கு? ஜனநாயகம்னு நம்ம பேசுறோம். நான் படத்தை பத்தி பேசலீங்க. ஏன்னா அவரோட ஷூட்டிங்க்கு தான் இப்ப எல்லாம் 41 பேர் இறந்தும் அவர் ஷூட்டிங் வேலையை அவர் சரியா செஞ்சுட்டு இருக்காரு. நான் படம் பத்தி எல்லாம் பேசல. இன்னைக்கு நான் வந்து உண்மையான இந்தியாவினுடைய ஜனநாயகம் அடிப்படை அப்படின்னு பார்த்தா மக்கள் கையில தான் இருக்கு. அதுதான் வாக்குரிமை அப்படின்னு சொல்றோம்னா, அப்ப அந்த பாமர மக்கள் அந்த பெண்மணி பாதிக்கப்பட்ட பெண்மணி அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப இது சிபிஐ ஏத்துதான் ஆகணும். எங்க தரப்புல இருக்கிற விஷயம் அப்படி இருக்குல்ல. இப்ப நாங்க வாதிடவே தேவையில்லை. இதுக்கு மக்களே அதுக்கான ப்ரொசீடிங் வந்து உள்ள பூந்துருவாங்க அப்படிங்கறத எங்களுக்கு நிதர்சனமா இருக்கு. அந்த சாதாரண அந்த ஐயா செல்வராஜ் அவர் சொல்றாரு மனைவி இறந்ததுக்கு அப்புறம் எங்க என்கிட்ட என்ன சொல்லி கையெழுத்து வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ போட சொன்னாங்க, நான் கையெழுத்து போட்டேன். அவங்க இதுக்குதான் போட சொன்னாங்க. சிபிஐனா எனக்கு என்னன்னே தெரியாதுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு மேல வேற என்ன நம்மளுக்கு ஆஸ்பெக்ட் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதை தாண்டி இவங்க வச்சது அப்படின்னு பார்த்தா நம்ம சைடு இருந்தோம்னா நீதிபதி அவர்கள் எல்லா கேள்வியும் கேட்டாங்க. நீங்க ஒரு இது என்ன ஒரு கட்சியினுடைய கொள்கைன்னு நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. நீதிபதி திட்டவெல்லாம் இல்ல, ஒரு மனிதாபிமான அடிப்படையில அவர் கேட்டார். இங்க உங்க கட்சி கொள்கை என்ன, உங்க கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, 41 பேர் இறந்தாங்கன்னு சொல்லும் போது நீங்க எப்படி அந்த நிலையில அதை விட்டுட்டு நீங்க போயிடுவீங்க? அதுக்கப்புறம் நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க? ஏங்க இது எல்லாத்த விட ரொம்ப கொடுமை என்னன்னா, உங்களுக்கு இப்ப எல்லாரும் கேக்குறாங்க. இப்ப ஒரு சில மூத்த பத்திரிகையாளர் எல்லாம் பேசிக்கிறாங்க பாருங்க. அதாவது விஜய் தரப்பு அவரு வந்து தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை தான் அதனுடைய முழு பாதுகாப்பை வழங்கியிருக்கணும். அவருக்கு பெருசா அரசியல் நாலேஜ் எல்லாம் இருக்காது. அவர் ஒரு நடிகர். அவரை பாக்குறதுக்கு தான் நிறைய பேர் வந்திருக்கு. சரிங்க, இதெல்லாம் ஒத்துக்கிறோம். அவரு பாதுகாப்புக்கு என்னைக்காச்சும் அவரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாரா? அவர் நடிகரா இருந்த போதும் சரி, இன்னைக்கு நான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டேன்னு ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்காருல்ல, அதுக்கு ஒரு கூட்டத்துக்கு வரும்போதும் சரி, அவரோட பாதுகாப்புக்கு என்னைக்காச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரா? இன்னைக்கு 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் கூட தாவேக்கா மேல சொல்லுங்க. 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். நீதிபதி அவர்கள் வச்ச விமர்சனங்களை வைக்கலாம். எவ்வளவோ வைக்கலாம். ஆனா உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. உளவுத்துறையினுடைய வேலை என்ன? அப்போ உளவுத்துறையினுடைய ஃபெயிலியரா இது? விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு அவர் தொடர்ந்து வந்து அவருக்கு பஞ்சுவாலிட்டி கிடையாது. ஒரு டைம் சொல்றது, பல மணி நேரங்கள் கழித்து வருது. இது வந்து தொடர்கதையா இருக்கு. ஒண்ணு அங்க வார்ன் பண்ணிருக்கணும். இல்ல அங்க வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. வரும்போது கவுண்டர் மணி நேரங்கள் ஏற 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 கரூர்லயும் சரி, நாமக்கல்லுக்கு 8:45 வரேன்னு சொல்லிட்டு 8:45 தான் சென்னையில இருந்து கிளம்புறாரு. இது எல்லாமே காவல்துறைக்கும் தெரியும், உளவுத்துறைக்கும் தெரியும். நேராக மக்கள் தொகை கூடுது. அப்ப இத கணக்கிலிட்டு அதற்கான ஏற்பாடுகளை பாதுகாப்ப அதிகப்படுத்திருக்கணும், கொடுத்திருக்கணும் இல்லையா? மக்கள் தானே முக்கியம். யார் வேணா நடத்திட்டு போட்டோம். இந்த கட்சி பாரபட்சம் பார்த்திருக்க கூடாதுங்கிறதா எதிர்கட்சியினருடைய கேள்வியா இருக்கு. ரொம்ப சரியான வாதம். ஆனா யாருங்க கட்சி பாதுகாப்பு பார்த்தா? நாங்க காவல்துறை வந்து யாருக்கு இருக்காங்க? விஜய் அவர்களுக்கு இல்ல, மக்களுக்கு தான் இருக்கும். அத முதல் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து எந்த கட்சி தலைவர்களுக்காக காவல்துறை கிடையாது. காவல்துறை போலீஸ் சர்வீசஸ் ஃபார் பப்ளிக் தான். நாங்க பப்ளிக்கு தான் ஃபர்ஸ்ட் போலீஸ் சர்வீஸ் நம்ம கொடுக்க முடியும். அதனாலதானே காவல்துறை சொன்னாங்க, நீங்க வரும்போதே 50 மீட்டருக்கு முன்னாடியே நின்னுக்கோங்க, நீங்க உள்ள வராதீங்க சார். உள்ள வந்தீங்கன்னா அங்க கூட்ட நெரிசல் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஏன் விஜய் அவர்கள் கேட்கல? அதை மீறி ஏன் உள்ள வந்தாரு?
அதை யாராச்சும் வாதம் வைக்கிறோமா நம்ம? அதை தாண்டி உடனடியா நீங்க போர்ஸை இறக்குங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு 41 பேர் இறந்தாங்க, அவங்களுக்கு இவ்வளவு துரிதமா சிகிச்சை நடந்துச்சு. அதை தாண்டி அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி உறவினர்கள் கிட்ட அந்த உடல் வந்து நல்லடக்கம் செய்யறதுக்காக உடனடியா கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கே 1000 விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படி அத்தனை டாக்டர் வந்தாங்க, எப்படி இதுக்கெல்லாம் நிறைய விதத்துல நம்ம வந்து விளக்குரை கொடுத்தாச்சு. இந்த இடத்துல இருந்து இப்படி இப்படி வந்தாங்க, இதனாலதான் இப்படி நடந்துச்சுன்னு ஒரு டாக்டர் டீமே உட்கார்ந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ கரூர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உடனடியா போர்ஸ் இறக்குங்கன்னா எப்படிங்க இறக்குறது? ஆல்ரெடி எங்க கூட்ட நெரிசல் இருக்கு. அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி இது எப்படி ஃபெயிலியர்னு சொல்லுவீங்க? முன்னாடியே துரிதமா யோசிச்சு தானே அங்க இருந்த டிஎஸ்பி ஆகட்டும், எஸ்பி ஆகட்டும், அவங்க போய் சொல்றாங்க, நீங்க 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்துங்க, இத்தா பெரிய பஸ் தூக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவுல வந்து நிக்காதீங்க, இத்தனோண்டு ஆம்புலன்ஸ் போறது உங்களுக்கு பிரச்சனைன்னு இன்னைக்கு நீங்க குற்றம் சாட்டக்கூடிய நீங்க எதுக்குங்க இவ்வளவு பெரிய பஸ் தூக்கிட்டு வந்து நடுவுல நின்னீங்க? அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாமக்கல்ல லேட்டு, அதை தாண்டி கரூர்ல லேட்டுனா நாமக்கல் டு கரூர் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். நீங்க வேணும்னே லேட்டா வரீங்க. சரி, இவ்வளவு எல்லாரும் கேக்குறீங்களே, ஏன் காவல்துறை இப்படி பண்ணீங்க, ஏன் வந்து உளவுத்துறை இப்படி பண்ணீங்கன்னு. ஏங்க அவரு பஸ்ல இருந்து வரும்போது சுத்தி அத்தனை ரசிகர்கள் வண்டியில வந்துட்டே இருக்காங்க, அவங்கள அடிபடுறது தெரிஞ்சு இவர் ஷட்டர் சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் படுத்தாரு. அதை கேட்டீங்களா யாராச்சும்? ஒரு கட்சி தலைவரா அங்க வராருல்ல, அப்ப வரும்போது இப்படி பஸ்ல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இப்படி இப்படி பார்க்க கூட மாட்டீங்களா? எதுக்காக அவங்க அப்படி வராங்க? ஒரு தலைவரா ஒரு துணிதமா ஒரு நிமிஷம் பஸ் நிறுத்து, என்னை சுத்தி யாரும் இப்படி வராதிங்க, நீங்க முன்னாடி போங்க, உன் தலைவர் நான் பின்னாடி வரேன் நீங்க சொல்ல வேண்டியதானே வெளியே வந்து. அதை இப்படி உட்கார்ந்து ரசிச்சுட்டு அதுக்கு மேல அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்புறம் ஷட்டரை சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க உள்ள போய் படுத்து தூங்குனீங்களா இல்ல நீங்க என்ன பண்ணீங்க, அது உங்க பர்சனல். அதனாலதான் நீதியரசர் கேட்டாங்க, சிசிடிவி கேமரா வேணும், வெளியே இருக்கிறது மட்டும் இல்ல பஸ்ஸுக்குள்ள இருக்கிறதும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்ப சிபிஐ விசாரணையில் இதெல்லாம் வரணுங்க, அதுதான் முக்கியம். இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள். சிபிஐ விசாரணை முறையான இந்த சுத்தி இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ், இவங்க ட்ரோன் ஷாட் போட்டு எடுத்த ஃபுட்டேஜஸ், இதெல்லாம் ஏற்கனவே ஆதவர்ஜுன் அவர்கள் கிட்ட கேட்கப்பட்டதான். இதெல்லாம் ஆதவர்ஜுன் எங்க இருக்காருங்க? கொடுக்காம அவங்க டெல்லி போறாங்க. ப்ளீஸ் சாரி இன்டர்பிரட் பண்றது. ஆதவர்ஜுன் எங்க இருக்கிறாருங்க? டேராடூன்ல இருக்கிறாரா, டெல்லியில இருக்கிறாரா, இல்ல சென்னையில இருக்கிறாரா, இல்ல 16 நாள் காரியம் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஏதாவது வருவாரா? எங்கீங்க அவரு? 16 நாள் காரியம் முடிஞ்சவன சந்திப்போனாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமா ஆமா, பாவம் அவரு துக்கம் அனுஷ்டிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அப்புறம் எப்படிங்க துக்கத்துல இருக்கிறவரு போய் பேஸ்கெட் பால் தானேங்க அந்த கேம், அது ஏதோ விளையாட போயிருக்காரு பாத்துக்கோங்களேன். துக்கத்துல இருந்தாலும் அவங்க வந்து துக்கத்தோட போய் விளையாண்டு இருக்காங்க இல்லைங்களா? டெல்லி போனது யார் காலையும் விழுகிறதுக்கெல்லாம் இல்ல, எப்படியாச்சும் காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்ல, ஐயோ எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலீங்க அப்படின்னு யார்கிட்டயும் போய் புலம்புறதுக்காக எல்லாம் இல்ல. அவரு போனது ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச் விளையாண்ட இருந்த அந்த டைமிங்ல அவர் துக்கம் அனுஷ்டிட்டு இருந்தாரு. என்னங்க இதெல்லாம் உண்மையாலுமே ஸ்கிரீன் பிளே யார் எழுதி கொடுத்ததுன்னு தெரியுதா? எப்படி எல்லாம் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்கன்னு புரியுதா? அதாவது இன்னைக்கும் வந்து இந்த உண்மையாலுமே தற்கொலைன்னு சொல்றதெல்லாம் நான் இல்லவே இல்லைங்க. ஏன்னா அவங்களும் தமிழ்நாட்டு மக்கள் விஜயோட ரசிகர்களாக இருந்தாலும் அவங்களும் படிச்ச இளைஞர்கள். இன்னைக்கு புரியலனாலும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல கொஞ்ச நாள்ல கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கே பாதி பேர் புரிஞ்சுட்டாங்க, தெளிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கரூர் இன்சிடென்ட் வச்சு. அப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவு வர வர, ஏதாவது சிபிஐ விசாரணைக்கே போனாலும் நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாமே டீடைல்ஸோட முன்னாடியே இன்னைக்கு சோசியல் மீடியாஸ்லயும் சரி, அதை தாண்டி எத்தனை ஊடகங்கள் விஜய் அவர்களுக்கு அப்படியே பிராண்டிங் அம்பாசிடரா வேலை பார்த்துட்டே இருந்தாங்களோ அவங்களுக்கே திருப்பி கொடுக்குற அளவுக்கு மத்த ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துட்டு தான் இருக்காங்க. அதை தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குரல் இன்னைக்கு வெளியே வந்துட்டு இருக்குங்க. அப்ப அதையெல்லாம் சிபிஐ எப்படி மறைக்க முடியும் அப்படிங்கிறது பாக்கணும். இதெல்லாம் வந்து மேல்பட்ட வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இருக்கு. திமுகவுக்கு ஒரு விசாரணையில வந்து இவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீதிமன்ற கிளையை மாத்துறாங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கும் போது திமுகவினர் தொடர்ந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா திமுக கூட்டணியில இருந்தே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வெளிச்சாமி அவர்கள் வந்து திமுகவுடைய திட்டமிட்ட சதி இது, திமுக வந்து முறையான பாதுகாப்பு கொடுக்கல, தெரிந்தே வந்து அவங்க வந்து இந்த சதி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு ஒரு பிரஸ் மீட்ல, ஒரு பேட்டியிலையும் பேசியிருக்காரு. உங்க கூட்டணிக்குள்ள இருந்தே இதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? ஏங்க ஒரு ஆள் கூட்டணி இல்ல, டோட்டல் காங்கிரஸ் கட்சி தான் எங்களுடைய கூட்டணி. காங்கிரஸ் கட்சியினுடைய அதான் நானும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த விதமான விஷயமும் வரல.
அதை தாண்டி யாருங்க சொன்னீங்க? திருச்சி வேலுசாமி அவர்கள். உண்மையாலுமே வயதுல ரொம்ப மூத்தவர். அவர் மேல நிரம்ப மரியாதை இருக்கு. அவர் வயதுக்காக மட்டும்தான் மரியாதைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவருடைய பேச்சு மாறிடுச்சு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, நத்திங் இஸ் பெட்டர் தென் நான்சென்ஸ். ரைட், ஓகே. இங்க யாரு நத்திங், யாரு நான்சென்ஸ்? அது யோசிக்கணுமா இல்லையா? நீங்க சொன்ன அதே பேட்டியை பார்த்துட்டு தான் நானும் சொல்றேன். அவர் ஒரு சில விஷயத்த அங்க குறிப்பிட்டிருக்காரு பாருங்களேன். இது மக்களுக்கு புரியணும். அதுக்காகவே நான் இப்ப சொல்றேன். அதாவது சக மனிதரை வந்து நேசிக்கக்கூடியவராகவும், அதே மாதிரி மத்தவங்களுக்கு எந்த விதமான தவறுதலும் நடக்கக்கூடாதுங்கிற மனோபாவம் உள்ளவராகவும், அதே மாதிரி பொது வாழ்க்கையில நேர்மை உள்ளவராகவும் இருக்கணும் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொன்னா. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்களா? ஆனா இந்த மனோநிலையோட ஒரு அரசியல் தலைவர், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள் வந்தாலும் ஏத்துக்கலாமா? அப்படி வந்த அரசியல் தலைவர் தான் விஜயா? யோசிக்கணுமா இல்லையா? இந்த 3க்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா? விஜய் அவர்களுக்கும் இப்ப நான் சொன்னேன், நீங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களாகட்டும், யாரா இருந்தாலும் அதே பேட்டியை நீங்க போய் பாருங்க. இவர் இதை குறிப்பிட்டிருக்காரு. இவர் சொன்னதை எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அதை தாண்டி அவர் என்ன திமுகவை மட்டுமா விமர்சனம் பண்றாரு? காமராஜர் ஐயா பத்தி பெருமையா பேசிட்டு, எங்க தலைவர் காமராஜர் அவர்களே நிறைய மீட்டிங்க்கு லேட்டா வந்திருக்கிறாருங்க. எப்படி பேசுறாரு பாருங்க. இதையும் அதே மீட்டிங்ல தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ காமராஜர் அவர்கள் லேட்டா வந்திருக்காருன்னு நீங்க சொல்லலாம், தப்பில்லை. என்னங்க பேசுறீங்க? ஒரு விஷயம் கிடையாது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொன்ன நேரத்துல வர முடியாம பல நேரங்கள் தவிர்த்து லேட்டா வந்திருக்கிறதெல்லாம் நடந்திருக்கு. அந்த லேட்டா வர்ற வரைக்கும் அங்க கூடி இருக்கிற மக்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களா, அவங்களுக்கான அடிப்படை விஷயங்களை பண்றாங்களா அப்படிங்கறது தானே முக்கியம். ரைட் மேம். இப்ப நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கல. லேட்டா வர்றது தப்பு இல்ல. சரி, ஏதோ ஒரு சூழ்நிலை லேட் ஆகுது, நாங்க உள்ள போய் படுத்து தூங்கிட்டோம், எங்களுக்கு அப்படியே ரொம்ப அசதியா இருந்துச்சு, நைட்டு அப்படியே வந்து நாங்க வேற வேலையில இருந்தோம், அதனால ரெஸ்ட் எடுக்க முடியல, அதனால பஸ்ஸுக்குள்ளே படுத்து தூங்குனதுனால லேட் ஆயிடுச்சு. அது வேற விஷயம். நான் அந்த லேட் பிரச்சனைக்கே வரல. லேட்டா வந்தாலும் ஒரு கட்சி தலைவரா இருக்கக்கூடியவர், சாதாரண ஒரு ஆளா இருந்தாலும் நமக்காக சில பேர் காத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க நிலைப்பாடு என்ன நம்ம கேட்க மாட்டோமா? நம்ம வந்து காவல்துறையவே குத்தம் சொல்றோம்ல, தமிழ்நாடு அரசையே குத்தம் சொல்றோம்ல, உங்க முதுகுல என்ன அழுக்கு இருக்குன்னு நீங்க பாக்க மாட்டீங்களா? ஒரு சாதாரணமா கேட்கலாம்ல, ஏப்பா அங்க மக்கள் வந்துட்டாங்களா, எத்தனை நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஐயோ எனக்கு லேட் ஆயிடுச்சு, ஏதாச்சும் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா, நான் வந்த சூழ்நிலை சரியா இருக்குமா இல்லையா? நீங்க அடிப்படை மனிதரா யோசிங்க. இது பண்ணணுமா வேணாமா? எல்லாம் காவல்துறை பாத்துக்கணும். நீ எது கட்சி நடத்துற? நீ கட்சி தலைவரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு தலைவர்னா எல்லாத்தையும் யோசிக்கணுங்க. ஒரு தலைவர்னா நாலா பக்கமும் சிந்தனை பண்ணணுங்க. ஒரு தலைவர்னா நிறைய துணிதமான அறிவு வேணுங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்குங்கிறது யோசிக்கிறவங்க தான் ஒரு நல்ல தலைவரா இருக்க முடியும். சும்மா படுத்து தூங்குறவங்க எல்லாம் தலைவரா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வந்தாக்காக நான் வரணும், மாஸ்க் காட்டுறதுக்காக நான் வரணும், கரூர்ன்ற ஒரு ஏரியால விஜய்க்கு இப்படி ஒரு கூட்டம் வந்துருச்சுன்னு சீன் போடுறதுக்கே நான் வரணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அது கட்டு கடங்காத கூட்டம் எல்லாம் இல்லைங்க, கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா பதிவு பண்ணாரு. பாத்தீங்களா? எல்லாரும் அந்த பிரஸ் மீட், செந்தில் பாலாஜி சார் கொடுத்த பிரஸ் மீட் பார்த்திருப்போம். உண்மைதான், அங்க கட்டு கடங்காத அளவுக்கு எல்லாம் கூட்டம் இல்ல, கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டம். அதாவது நிக்கும் போது ஒரு தலைவருங்கிற அவரை பார்க்கும்போது தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும், என் தலைவன் இதை யோசிக்கிறாயா, என் தலைவனுக்கு இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுயா, என் தலைவனுக்கு நான் இது பண்ணணும்னு கீழே இருக்க தொண்டர்களும் யோசிக்கணும், அதை தாண்டி தலைவர் யோசிக்கணும், தொண்டர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பண்ணாதான் செயல்பட முடியும். அதை தாண்டி அதே மாதிரி செந்தில் பாலாஜி அண்ணன் பிரஸ் மீட்ல இன்னொரு விஷயம் கேட்டாரு, அங்க அத்தனை செருப்பு கிடந்துச்சா, ஒரு வாட்டர் பாட்டில் கிடந்துச்சா? நான் என்ன கேக்குறேன், நீங்க ஒரு கட்சி மீட்டிங் பண்றீங்க அப்படிங்கும் போது ஒரு வாட்டர் பாட்டில் கூட உங்களோட ரசிகர்களுக்குனாலும் சரி, உங்க தொண்டர்களுக்குனாலும் நீங்க தரல அப்படின்னா நாளைக்கு நீங்க வந்தா நாட்டை மாத்தி திருத்தி எல்லாத்தையோ கொண்டு வந்துடுறேன்னு செய்ய போறீங்களா? எங்க கீழே அத்தனை பேர் விழுந்து கிடக்குறாங்க, அங்க எல்லாரும் சொல்றாங்க செருப்பு வந்து விழுந்தது, நான் அங்க களத்துல இருந்தனால நாங்க பார்த்த விஷயத்த சொல்றோம், அங்க அவங்க சொன்ன விஷயத்த நேர்பட கேட்டனால நாங்கெல்லாம் உங்களுக்கு கன்வே பண்றோம். அவங்க சொன்னது என்னன்னா, வேற எதுவும் எங்க கையில கிடைக்கல, அவங்களும் வந்து செருப்பை வீசணும்னு வீசலையாம் அங்க இருந்தவங்க, வேற எதுவும் கையில கிடைக்கல, என் பக்கத்துல இருக்க பிள்ளைங்க எல்லாம் சரிஞ்சு விழுகுது, அத விஜய் அவர்கள் பாக்குறாங்க, அப்போ அதனால அவர் அப்படி திரும்பி நின்னுட்டு இருந்தாரு, அதை கூப்பிடுறதுக்காக தான் நாங்க செருப்பு வீசணும் அப்படிங்கறத அங்க இருந்த மக்கள் சொன்ன ஒரு விஷயம். சரிங்களா? இத வந்து அவரை மானபங்கப்படுத்துறதுக்காகவோ இல்ல அவர் வந்து யாரோ ஒருத்தரோட பேரை சொல்லி குறிப்பிட்டு பேசினதுக்காகவோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பண்ணதுன்னு சொன்னதெல்லாம் முற்றிலுமான பொய். அந்த வீடியோலயே வந்திருக்கும், அது முன்னாடியே நடந்துருச்சு அந்த விஷயம். அப்ப இதெல்லாம் ஒரு மக்கள், அதுல எடப்பாடி அவர்களும் தெளிவா சொன்னாரா இல்லையா, ஒரு பஸ் மேல ஏறி நின்னா அங்க என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும். அப்ப இந்த கூட்டணிகளை எப்படி களவாணித்தனம் பண்ணி மாட்டிக்கிறாங்கிறது இங்க தெரியுது. அப்ப மேல பஸ்ல நின்னு எல்லாமே தெரியும்னா சரிஞ்சு விழுந்து தெரிஞ்சிருக்கும் இல்லைங்க, அதை தெரிஞ்சு இவர்
ஸ்கிரிப்ட முடிக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா ஒரு தலைவருக்கு அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லையா? இதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. அப்புறம் நீங்க திருச்சி வேலுசாமி அவர்களை பத்தி தான் நம்ம சொன்னோம், அது மிஸ் ஆயிடுச்சு. அவரு வந்துங்க அவரை என்ன லிஸ்ட்ல எடுத்துக்கிறதுனே தெரியலீங்க. இப்ப 41 பேர் இறந்ததுக்கு அவர் சொல்ற காரணம் வந்து விஜய் அவர்கள் மேல சொல்ல முடியாது. அவரும் சொல்றாரு தமிழ்நாடு அரசு மேலதான் குத்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் என்ன போய் நின்னு பார்த்தாரா? முன்னாள் தலைவர் KS அழகிரி அவர்களும் தொடர்ந்து சில நாட்களா பேசும்போதெல்லாம் திமுக தவறு, இது காவல்துறை முறையான பாதுகாப்பு கொடுத்திருக்கணும், கொடுக்கல, உளவுத்துறை ஃபெயிலியர்னு KS அழகிரி அவர்களுமே அவரோட கருத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சில பேர் சொல்லக்கூடிய கருத்து தாங்க. நான் இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கல. இது வந்து அதாவது கூட்டணி தர்மத்துல இருக்கிறதுனால நாங்க ரொம்ப தெளிவா ஒரு சில விஷயம் பேசணும்னு தோணுது எங்களுக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இவங்க ஒரு கூட்டணின்னு இருந்தா ஒரு சில பேருக்கு ஒரு செயல்பாடு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு செயல்பாடு பிடிக்காது. அதை தாண்டி ஒரு கட்சியில இருந்தாலும் கூட இவங்களை யார வேணாலும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியுங்கிறது இதுல நல்லாவே தெரியுது. இப்போ நான் என்ன கேக்குறேன், இல்ல காங்கிரஸ் வந்து இப்படி முரண்பாடுகளோடு இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்களும் இந்த சம்பவம் நடந்தப்போ விஜய் அவர்கள் கிட்ட தொலைபேசியில பேசியிருந்தாங்க. அதை செல்வபிரந்தை அவர்களும் உறுதிப்படுத்திருக்காங்க. சோ அப்ப வந்து காங்கிரஸ்குள்ளேயே வந்து 2 கருத்துக்கள் இருக்கு. திமுகவோடு போலாம்னு இருக்கு, வேண்டாம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர்றவங்களோடு போலாம், காங்கிரஸ் வந்து 60 ஆண்டுகளா ஆட்சியிலே அமரல தமிழ்நாட்டுல அப்படிங்கிற கருத்துக்களும் இருக்கு. அப்படிங்கும் போது இவ்வளவு நாளா உங்களுக்கு வேறு களம் இல்ல, இப்போ வந்து தாவேக்கான ஒரு களம் வந்திருக்கும் போது காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா? அப்ப திமுகவுடைய அந்த கூட்டணி உடைபடும். கரெக்டான கேள்வி. நான் ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். செல்வபிரந்தை அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு இல்லைங்களா, ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கள் கிட்ட பேசியிருக்காரு. இது ஒரு மனிதாபிமானம், இதுதான் தலைவருக்கான பண்பு. புரிஞ்சுதுங்களா? ஏன் எங்க தலைவரும் தான், தமிழ்நாட்டு முதல்வரும் தான் சொன்னாரு, எந்த ஒரு தலைவரும் ஒரு தொண்டர் பாதிக்கப்படுறத விரும்ப மாட்டாங்க, அதனால இதை அரசியல் ஆக்காதீங்க அப்படின்றத திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் காணொலி மூலமாக ரொம்ப தெளிவுபடுத்தினார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, அதை தாண்டி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கும் சரி. அதை மீறிதான் இவங்களுடைய பேச்சு செயல்பாடெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் அவர் பேசியிருப்பார் எங்களோட இதுபடி. ஏன்னா காங்கிரஸ் கட்சியினருக்கும் சரி, ராகுல் காந்தி அவர்களுக்கும் சரி, எங்களுடைய கழக தலைவருக்கும் சரி எந்த ஒரு இணக்கம் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப இந்த பீகார் ஓட் ஜோர் நடக்கும்போது அவர் ரேலி நடத்தும் போதும் கூடி நம்மளுடைய தலைவர் அவர்கள், அதாவது இங்க நம்மளுடைய முதல்வர் அவர்கள் போய் கலந்துகிட்டாங்க, ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்ப ஆதரவா கூட நின்னாங்க. அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னுங்க, இதுல யாருக்கு வேணாலும் மாற்று கருத்து இருக்கலாம், இந்த கூட்டணிக்கு போலாம், இந்த கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற கருத்து சுதந்திரம் எல்லா மனிதருக்கும் இருக்கு. தலைமை என்ன முடிவு பண்ணணும்னு இருக்கு இல்லையா? இப்போ இவங்க வந்து ஒரு சிலர் வந்து பெரிய அந்த யாரோ ஒருத்தரோட பின்புலத்தினாலையும், மேபி பணத்தினால, இல்ல அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்ட் இவங்க பேசி எப்படியாச்சும் இந்த கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுத்தணும்ன்றனால, இல்ல இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சினால இவங்க பிளான் பண்ணலாம். ஆனா காங்கிரஸ் தலைமை யோசிக்காது, அவங்களுக்கு செய்ய வேணாம். இங்க இத்தனை நாள் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட சேர்ந்து இருந்தனாலதான் இன்னைக்கு கூட 39 எம்பிக்கள் நாங்க வந்து அவங்களுக்கும் சார்ந்து தாங்கி நிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுலதான் இன்ன வரைக்கும் கூட்டணி தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல எங்களோட தொடர்ந்து இருக்கணும்ன்றது அவங்களோட இதா இருக்குமா? இல்ல இவங்கள மாதிரி ஒரு 4-5 பேர் பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கிறத விட்டுட்டு புதுசா ஏதோ ஒரு பிம்பம் விஜய்ங்கிற ஒரு நடிகர் உருவாக்குனதை நம்பி போவாங்களா அப்படிங்கறது பாக்கணும். இன்னொன்னு, இது ஏன் விஜய்க்கு கொடுத்த அசைன்மெண்டா கூட இருக்கக்கூடாது? மேல இருக்கிற ஒன்றிய அரசு எங்க பொறுத்த வரைக்குங்க, நீங்க ஒரு நெறியாளர், நீங்க வந்து ஒரு நடுநிலையா பதில் சொல்வீங்க, நாங்க ஓப்பனா பேசலாம்ல. ஏன் இது எங்களுக்கு ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்தே சந்தேகமா இருக்குங்க. சும்மா படுத்துட்டு நடிச்சிட்டு இருந்தவர் எதுக்கு திடீர்னு கட்சி தொடங்கணும், கட்சி தொடங்கி என்னன்னு பேச தெரியாம ஏன் ஸ்கிரிப்ட மட்டும் வாசிச்சுட்டே போகணும், அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கும் போது ஏன் இத வந்து ஒரு மேல இருக்க ஒன்றிய அரசு சொல்லியிருக்க கூடாது? இப்ப அடுத்தது பாருங்க, இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கா தமிழ்நாட்டுல? இன்னொருத்தர் பச்சை பஸ் எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணிருக்காரு? இந்த 23ஆம் புலிகேசில சொன்ன மாதிரி வெள்ளை கொடி வேந்தன் வந்து விட்டேன், படுத்தே விட்டார் ஐயா, விட்டு விடுங்கள் அப்படின்ற மாதிரி அவருடைய கட்சி மீட்டிங்லயே தாவேக்கா கொடியை பறக்க விட்டு பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டோம், இதுதான் வந்து தாவேக்காவும் அஇஅதிமுகவும் இணைய போகுது, இதற்கான நிலைப்பாடு. தாவேக்கா கூட்டணி அமைந்தா அது வந்து திமுக ஆட்சி மாற்றத்துக்கே வழிவகுக்கும் அப்படின்னு தான் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. அவங்களா நீண்ட நெடிய வருடமாக அரசியல் களத்துல இருக்கக்கூடியவங்க. பாஜக அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைந்தால் ஆட்சி மாற்றம் கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது மூத்த பத்திரிகையாளர்லாம் இல்லைங்க,
இருங்க. நான் மூத்த பத்திரிகையாளர்லாம் இல்லைங்க. சாதாரண ஒரு தொண்டர். அவருடைய பிள்ளை. நானும் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனா இருக்கேன். அதை தாண்டி ஒரு தமிழ்நாட்டு மக்களா யோசிக்கிறேனே. இவங்க என்ன பெரிய ஆளுமையா? பாஜக ஆகட்டும். பாஜகவுக்கு இங்க 5% தான் ஓட்டு. அது ஒண்ணும் பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. சரிங்களா? அது தமிழ்நாட்டு மக்களே சொல்லிட்டாங்க. நாங்க வேணா உங்களுக்கு சாப்பாடு வேணா போடுறோம். ஓட்டெல்லாம் போட மாட்டேயா அப்படின்னு நயினார் அவர்கள்கிட்டே சொல்லிட்டாங்க. அடுத்தது யாரு? நம்ம அடிமை குரூப்ஸா? சாரிங்க, அதிமுக அவங்கள சொல்றீங்களா? ஏங்க அதுக்கு மேல இப்ப 41 பேர் உயிர் பலி ஆன பின்னும் எனக்கு ஜனநாயக ஷூட்டிங் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் சேர்ந்து திமுகக்கு எதிரியா? எப்படிங்க இப்படி எல்லாம்? இது இப்படிதான் நாங்க பாப்போம். அதாவது நாங்க ஒரு ரொம்ப ஓவர் கான்பிடென்ட்லயோ ரொம்ப இதா சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு சராசரி மனித நிலைப்பாட்டுல இருந்து யோசிக்கணும்ல. இவங்க என்ன பண்ணிட போறாங்க? இப்போ காங்கிரஸ் தலைமை சாதாரண கட்சி இல்ல, அதுவும் ஒரு பெரிய ஒரு தேசிய கட்சி. அப்ப அவங்க யோசிக்க மாட்டாங்க, இவ்வளவு நாள் நமக்கு கூட இருந்தது யாரு, நிலையா நம்ம கூட கை கோர்த்து நின்னது யாரு, இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்புல இருந்து அதை தாண்டி மும்மொழி கொள்கையில இருந்து யாரு துணிதமா நடவடிக்கை எடுத்துட்டு இங்க இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு கட்சியா, மாநில கட்சியா இருக்கிறது யாரு அப்படிங்கிறது மேல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமைக்குமே தெரியுமல்ல. அதனால இங்க இருக்கிற ஒரு 4-5 பேர் பேசுறதெல்லாம் பெரிய இம்பாக்ட ஏற்படுத்துமான்னு தெரியல. ஆனா இந்த பைபோலாரிங் இந்த சிஸ்டத்தை, அதாவது இங்க டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படின்னு இருக்கிற ஒரு பாண்ட உடைச்சாதான், அதாவது புதுசா 3வது ஒரு ஆளை என்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா பிஜேபி ஈஸியா உள்ள வந்துடலாம்னு ஒரு ஸ்கெட்ச் கூட இருக்கலாங்க. இதைத்தானே ரொம்ப நாளா ட்ரை பண்ணுது. எப்படியாச்சும் நாங்க உள்ள வரணும். இவங்க குறுக்குவழியில தானே வந்திருக்காங்க. என்னைக்கு இவங்க நேர்மையா உள்ள வந்திருக்காங்க? பீகார் ஆகட்டும், ஒரிசா ஆகட்டும், இவங்களோட பேக்கப் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. பிஜேபியோட பேக்கப் ஹிஸ்டரி அப்புறம் இப்படித்தானே வந்திருக்கு. அப்ப அதே மாதிரிதான் இவங்க ட்ரை பண்றதுக்கு வராங்க. இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாவேகா தலைவர் இல்ல, நடிகர் விஜய் அவர்கள் அவங்களும் ஒரு ஆஸ்பெக்ட் வைக்கலாம்ல. இப்போ போய் அவர் மாட்டிட்டாரு. கரூர் இன்சிடென்ட் ஒரு பெரிய லாக்கு. அதுக்கு முன்னாடி ஐடி ரைடு ஒரு லாக்கு. இந்த லாக் எல்லாம் மேல இருக்க கொக்கி போட்டு வச்சிருப்பா. அப்படி எப்படி இருந்தாலும் மோடிஜி ஆகட்டும், இல்ல அமித்ஷாஜி ஆகட்டும், இல்ல RSS ஆகட்டும், கொக்கி போட்டு வச்சிருப்பாங்க. கட்சியினுடைய தலைவர் விஜய் அவருக்கு தலைமை பண்பு இருக்கா? ஒரு தன்னுடைய தொண்டர்களை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரா? அவங்களுக்கு முக்கியத்துவம், மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா? தன்னை நம்பி வந்த மக்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுத்தாரா? அந்த கூட்டத்தை நெறிமுறைப்படுத்தி வச்சாரா? இதெல்லாம் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய தலைவர். அவர் எனக்கு புரியலீங்க. கட்சியை பதிவு மட்டும் செஞ்சுட்டா போதுமா? இப்ப நீங்க கேட்டீங்கல்ல இத்தனை விஷயம், இது எல்லாத்துக்குமே எங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? நோ 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 நோ, அவ்வளவுதான். இந்த ஆன்சர் மட்டும் வச்சுட்டு எப்படிங்க ஜெயிக்க முடியும் நீங்க பேசுறீங்க? எனக்கு புரியல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி பிளஸ் டிவிகே பிளஸ் ஏடிஎம்கேன்னு வச்சுக்கோங்க, 234 தொகுதி. இப்பவே பிஜேபி கேக்குறாங்க எனக்கு ஒரு 40 சீட் வேணும்னு. தாவேகா தலைவர் என்ன சொல்றாரு? எனக்கு பாதி வேணும் அப்படின்னு சொல்றாரு. குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு 60 அப்படின்னாச்சும் போதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 40 + 60 ஒரு 100. இப்ப மிச்சம் இருக்கிற 134 தான் அதிமுக நிக்குமா? நின்னா மெஜாரிட்டி கிடைக்குமா? மெஜாரிட்டி கிடைச்சா யார் அதுல சிஎம் சொல்லுங்க? அதெல்லாம் விளக்கம் கொடுக்குமா? இப்போ விஜய் அவர்கள் இல்லைங்க, விஜய் அவர்கள் தெளிவா என்ன சொல்லியிருக்காரு? டிசம்பர் வரைக்கும் எதுவும் நீங்க பேச வேணாம். ஏன்னா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகணும். ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா படம் பெருசா ஓடாது. எனக்கு படம் தாங்க முக்கியம். எங்களுக்கு மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு விஷயம் இல்லைங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மேடம், இதுதான் விஷயமா இருக்கும். அதாவது இவங்க பிஜேபி இப்ப ஒரு டாக்டிக் செட் பண்ணிருக்கு. 2029ல அவங்களுக்கு தேவையான சீட் வேணும். பிஜேபியோட தலைவர், முன்னாள் இருந்த மாநில தலைவராகட்டும், இந்நாள் மாநில தலைவராகட்டும், அதை தாண்டி நாளைக்கு யார் வந்தாலும் சரி, அவங்க சொல்றது 29 எங்களோட டார்கெட். அப்போ 29 உங்க டார்கெட்னா, தமிழ்நாட்டுல ஒரு தேசிய கட்சி தாவேகாவோட கூட்டணி ஆச்சு அப்படின்னா, நான் சொல்றேன், அதாவது காங்கிரஸ் கூட்டணி நீங்க கேட்டீங்க இல்லையா? ஒருவேளை கிளிப் ஆச்சு அப்படின்னா ஒரு சீட்டு கூட வராது. அப்ப முடிச்சிட்டோமா காங்கிரஸ்? இல்ல இப்போ அப்படிங்கறது அவங்க வருவாங்க இல்லையா? மாற்று கருத்து இருக்கு. என்னன்னா 29 தான் எங்க டார்கெட், 89 தான் எங்க டார்கெட்னு நயினாரும் பலமுறை சொல்லிட்டாரு. பாஜக தலைவர்கள் பலர் சொன்னா கூட அவங்களுடைய டார்கெட், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே 26 தேர்தலை நோக்கி இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது எல்லாராலையும். திமுக தேர்தல் வெற்றிக்கு பயன்படும். என்ன உடைக்க போறீங்க? வேட்பாளரை அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு புரியல. என்ன பண்ண போறீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? நான் விஜய் சொன்ன அதே டைலாக் நானே சொல்றேனே. அவர்கள் சொன்ன டைலாக், எங்க இமேஜ் கூட இவங்களால டச் பண்ண முடியாது.
அதுதான் உண்மை. இன்னைக்கு மக்கள் மத்தியில மக்களுக்கான ஒரு ஆட்சியா, மக்களுக்கான ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதை தாண்டி இன்னைக்கு கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் இறங்கி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதான் இப்போ சோசியல் மீடியா பதிவுகள்லாம் வந்து எல்லாருமே நிறைய பாக்குறது தாவேகானுடைய ரசிகர்கள் குதிக்கிறது தான் பாக்குறீங்க. நேர்மையா இருக்கக்கூடிய டிஎம்கே காரன் என்ன தெரியுமா போடுறதே எங்க தொண்டர்கள் போடுறதே காசுக்காக வேலை செய்யறோம் திமுக காரன் இல்ல, எலெக்ஷன் வரனா எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்வோம்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க அந்த அளவுக்கு கட்சியினுடைய கட்டுப்பாடு கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் எங்களுக்கு இருக்குங்க. எங்களுடைய கிளை செயலாளர்கள் அதை தாண்டி தொண்டர்கள் வரைக்கும் நாங்க இறங்கி நிப்போம் எங்க தலைவர்களுக்காக. எங்க தலைவருடைய ஒரு கண் அசைவு இருந்தா போதும், எங்களால அதற்கான செயல்பாட்டை காமிக்க முடியும். நீங்க அந்த மாதிரி பண்ண முடியுமா? எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம, எந்த ஒரு வரலாறும் தெரியாம, எந்த ஒரு விஷயமும் இல்லாம யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கான கொள்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் என்ன கேக்குறேன், இதே திராவிடம்னா என்னன்னு எடப்பாடி அவர்களுக்கே தெரியல. சாரி, சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களுக்கே தெரியல உண்மையாலுமே. சரிங்களா? ஏன்னா தெளிவா சொல்லிருந்தேங்க, அவருடைய ஹிஸ்டரியும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும்ல. ஒரே வாரத்துல பதிவு பண்ணிடலாம். சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களுக்கே தெரியல அப்படிங்கும் போது புதுசா வந்த தாவேகா தலைவருக்கு எங்க தெரிய போகுது? தலைவர் இல்ல, நடிகர், அவருக்கு எங்க தெரிய போகுது? அதை தாண்டி இவங்க எல்லாம் பாயாசம் பாசிசம்னு சொல்லி இவங்களுடைய கூட்டணி வைப்பாங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் நம்பிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்களை என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இவரு தாய் மாமன்னு சொல்றதுக்காக எல்லாரும் காது குத்திட்டே உட்கார்ந்து இருப்பாங்களா? அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ஆல்ரெடி அவங்க சொந்த தாய் மாமாக்களை வச்சு காது குத்தி தாங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் இருக்கும். எங்க திராவிடத்தினால வாழ்ந்தோன்னு நாங்க இன்ன வரைக்கும் சொல்லிட்டே இருக்கோம். திராவிடம் தான் எங்களுடைய உரிமையை மீட்டு கொடுத்துச்சுன்னு இன்னைக்கு இருக்க மக்கள் பேசிட்டு இருக்கும் போது, அந்த திராவிடத்தையே அழிப்பேன்னு நீங்க வந்து பேசும்போது மக்களுக்கு இந்த சிந்தனை யோசிக்கிற விஷயங்கள் நடக்குமா இல்லையா? அதாவது ஆரியம் பெருசா திராவிடம் பெருசான்னு பார்க்கும்போது திராவிடத்தை இத்தனை நாள் நிலைநாட்டி 100வது விழாவாகவே நாங்க இன்னைக்கு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு உலகம் போற்றும் விஷயமா திராவிடத்தினுடைய நிலையை கொண்டு போய் உயர்த்திட்டாரு எங்களுடைய தலைவர். நீங்க யாருங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. எங்களுக்கு அதை பத்தி இல்ல. ஆனா அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் எங்களை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு எல்லாம் இல்ல. அவங்களுக்கு அவ்வளவுதான் நாலேஜ், அப்படிதான் நாங்க யோசிக்க முடியும். ரொம்ப மெத்தனமா பேசுற மாதிரி நினைச்சாலும் கூட. ஆனா நான் வந்து காமராஜரை பார்த்திருக்கேன், அந்த திருச்சி வேலுசாமி அவர்கள் தான். நான் காமராஜரை பார்த்திருக்கேன், நான் அவரை பார்த்திருக்கேன், நான் இவரை பார்த்திருக்கேன். நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப சரியான விஷயம். ஆனா அவங்களெல்லாம் பார்த்துமா இன்ன வரைக்கும் உங்களுக்கு அரசியல் அப்படின்னா என்ன, ஒரு தலைமைனா எப்படி இருக்கணும், ஒரு தலைவர்னா எப்படி தொண்டர்களை பார்க்கணும் அப்படிங்கிறது கூட இல்ல. ஒரு பேசிக் நாகரீகம் கூட இல்லாமதான் ஒரு பொது மீடியால உட்கார்ந்து நீங்க பேசுவீங்களா அப்படின்னு பார்க்கும்போது அது சற்றே சிந்திக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். அடுத்த நடவடிக்கைகள் என்ன பாயுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நன்றிங்க. நன்றி.